டுடே டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அது எப்படி என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரெஸ்ட்டில் வந்து ஏதாவது டியூமர் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது கேன்சர் செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு செல்ஃபாகவே நம்ம பண்ண போகிற எக்ஸாமினேஷன் தான் வந்து பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்ம பிரெஸ்ட்டில் வந்து பீரியட்ஸு இந்த மந்த் வருதுன்னா 7 to 10 டேஸ்க்கு ஆஃப்டர் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று மிரர் முன்னாடி நின்று நம்ம பார்க்குறது தான் வந்து பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். ரெண்டாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு போய் நம்ம மிரர் முன்னாடி நின்று நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்று நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் யுவர் பிரெஸ்ட் வித் ரைஸ்டு ஒரே ஒரு ஹார்மை மட்டும் ரைஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம பிரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செகண்டுக்கு தேர்டில் என்னென்னா, லுக் ஃபார் நம்ம பிரெஸ்ட்டில் ஏதாவது நல்லா பார்த்து லுக் ஃபார் ஏதாவது ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் இருக்கா, இல்லை லம்ப்ஸ் இருக்கா, இல்லை ஸ்வெல்லிங் இருக்கா, இல்லை ரெட்னஸ் இருக்கா, இல்லை ரேஷஸ் இருக்கா, இல்லை எனி சேஞ்சஸ், இல்லை ஷேப் ஏதாவது மாறி இருக்கா, இல்லை பொசிஷன் நிப்பிளோட பொசிஷன் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஜென்டிலி ஸ்குவீஸு நம்ம நிப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது பெயின் தெரியுதா, இல்லை வந்து டிஸ்சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. 1 ஹேண்டை மட்டும் ரைஸ் பண்ணி 3 to 4 ஃபிங்கர் வச்சு எக்ஸாமினேஷன் பண்ணணும். நம்ம ஏதாவது பிரெஸ்ட்டில் சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு செக் யுவர் பிரெஸ்ட் ஸ்டார்டிங் இந்த அவுட்டர் எட்ஜில் இருந்து நம்ம நிப்பு நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏதாவது வந்து சேஞ்சஸ் தெரியுதா, நம்ம நிப்பிள் சேஞ்சஸ் தெரியுதா, இல்லை ஸ்மால் சைஸாக இருக்கா, இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. தென் மூவிங் யுவர் ஃபிங்கர் டிப்ஸு, நம்ம ஃபிங்கரை வச்சு நல்லா வந்து அவுட்டர் பார்ட்லேருந்து நல்லா ரப் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஏதாவது வந்து மூவபிள் டியூமர் தெரியுதா, இல்லை டியூமர் ஏதாவது தெரியுதா, அப்படின்னா நம்ம பிரெஸ்ட் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டூ த சேம் டிப்ஸு, இதே சேம் டிப்ஸ் தான் இது வந்து படுத்துக்கிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் ஆஃப் லையிங்ஸில் படுத்துக்கிட்டு லையிங் டவுனில் படுத்துட்டு பில்லோ வச்சுக்கிட்டு அண்டர் த ஷோல்டரில் நம்ம எப்படி பிரெஸ்ட் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பண்ணும்போது நம்ம வந்து படுத்துட்டு நம்ம பெட்டில் படுத்துட்டு கூட பண்ணலாம். மிரர் முன்னாடி தான் பண்ணணும். இதில் ஏதாவது அப்நார்மலாக சேஞ்சஸ் நமக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா, ஏதாவது நமக்கு டவுட் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து விசிட் யுவர் டாக்டர் விசிட் பண்ணலாம். மேமோகிராஃபி பண்ணி பார்க்கலாம். மேமோகிராஃபி பண்ணி பார்க்குறதுல டேக் கேர் பிரெஸ்ட் வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். ஓகேவா?